அவர் கையை வச்சு செஞ்சு போட்டு எடுக்கிற மாதிரி பார்த்தோம். சார் ஃப்ரீயாக ஒன்று பார்த்துங்க.
நம்முடன் எப்போது அழைத்தாலும் முகம் சுளிக்காமல் வந்து உதவி செய்ய தயாராக இருக்கும் மிஸ்டர் ஸ்டான்லி அவர்களே, அவ்வப்பொழுது எங்களுக்கு ஆலோசனை அளித்து எங்களை உற்சாகப்படுத்தும் சில சக்கரை நோய் அந்த மையத்தின் நண்பர்களே, வசூல் மாதிரி அவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி அதில் நீங்கள் மிக பயனடைந்து சிலருக்கு இங்கே தெரியும் என்னெல்லாம் நாங்கள் முதல்ல பேசியிருக்கோன்னு, பல பேருக்கு இப்போ புதுசாக சேர்ந்தவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. சக்கரை மக்களுக்காக ஒரு ரேலின்னு சொல்லுவோம். ஒரு செங்கற்பட்டில் ஒரு இடத்துல இருந்து ஸ்கூல் குழந்தைகள்லாம் ஸ்கூல் சிறுமிகள் சிறார்கள் சேர்த்துக்கொண்டு இங்கே இருக்கும் பிரமுகர்கள் விஐபி செங்கல்பட்டில் அவங்களையும் கூட்டிக்கொண்டு பல கிளப்புகள் வந்திருக்கிறார்கள். அவளுக்கு ஒரு கிளம்பி ஊர்வலமாக வெவ்வேறு பிளே கார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா கையில் என்னென்ன வார்த்தைகள் வாக்கியங்களாக எழுதி அது எல்லாருக்கும் கல்வி அறிவுறுத்தல் விழிப்புணர்ச்சிக்காக சேர்த்துக்கொண்டு அவர்களை எல்லோரையும் அழைத்து கொண்டு நம்முடைய சக்கரை நோய் மருத்துவ மையத்தின் இங்கே பதிவு பண்ணியிருக்கிற நோயாளிகளும் அதில் பங்கெடுத்துக் கொள்ளலாம். அது நடந்து ஒரு ஊர்வலமாக ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கிறோம். அதில் மக்களுக்கு வெவ்வேறு கருத்துக்களை கூறி அதனால் நன்மைகள் என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் அதிலேயே இருக்க மாதிரி செய்ய போகிறோம். நவம்பர் 10ஆம் தேதி மாபெரும் கண்காட்சி ஒன்று அமைத்துக் கொடுக்க போகிறோம். அந்த கண்காட்சியில் சக்கரை நோய் பற்றிய எல்லா விளக்கங்களும் வரும். அதில் தனித்தனியாக போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத 10 ஸ்டால்ஸ் கிரியேட் பண்ணி செங்கற்பட்டு ராமகிருஷ்ணா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடக்க இருக்கிறது. அதை இப்பொழுதிருந்து நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். 3வதாக ஒரு புத்தகம் வெளியிட போகிறோம். மாதம் மாதம் ஒரு இனிப்பு நிவாரணம் சின்ன புக்கு போடுறோம். இனிமேல் ஒரு பெரிய புக்காக 30-40 பக்கத்துக்கு சக்கரை நோய் மக்களுக்காக, சக்கரை நோயாளிகளுக்காகவும் அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்காகவும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக ஒரு புக்கு ஒன்று வெளியிடுறோம். ஒரு 100 பக்கத்துக்கு. அதில் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். அதில் சர்க்கரை நோயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தனை விஷயங்கள் இருக்கும். அதில் இந்த மாதம் நடக்கின்ற இந்த கூட்டத்தில் பெருவாரியாக வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு டாக்டர் ஒத்துக்கிட்டாரு. நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னாரு. அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பமா கேள்வி கேட்கிறேன். டாக்டர், சக்கரை நோய்னா என்ன? அவங்க என்ன சக்கரை வச்சிருக்காங்களா? எப்படி, என்ன சமாச்சாரம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சக்கரை எல்லாருமே வச்சிருக்காங்க. வீட்டுல இல்ல, வயிற்றுல ரத்தத்தில் வச்சிருக்காங்க. அது சர்க்கரைங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உடலில் இருக்க வேண்டிய ஒரு வஸ்து. அந்த ஒரு சர்க்கரை இருந்தால்தான் ஒரு இயக்கமும் ஒரு ஓட்டமும் ஒரு நடையும் ஒரு செல்லும் இயங்க முடியும். காலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற அத்தனை செல்களும் இயக்க முடியும். சர்க்கரை வச்சு தான் இயங்குது. அந்த சர்க்கரைங்கிறது சுகர்னு அவங்க சொல்றோம். அந்த சுகர் வச்சு ரத்தத்தில் போய் கலந்து ரத்தத்திலேருந்து செல்களுக்குள்ள போய் சேர்ந்து அந்த செல்லை ஒரு சர்க்கரை பிளந்து அதனால் வரக்கூடிய பொருளை எனர்ஜின்னு சொல்லுவோம். எப்படி பெட்ரோல் போட்டு அது வந்து கார்பரேட்டருக்கு போய் வேலை செஞ்சு திருப்பி வந்து மிஷின் வந்து இது பண்ணி ஓட்ட வைக்கிறது வண்டியை, அதே மாதிரி இந்த பெட்ரோல் வாங்கி நமக்கு சர்க்கரைங்கிறது ஒரு முக்கியமான பெட்ரோல். அது சர்க்கரைனா டைரெக்டாக சாப்பிட்ற சர்க்கரை மட்டும் தான் சர்க்கரை இல்லை, உடலில் இருக்கிற அத்தனை பொருளும் சேர்ந்து சர்க்கரை தான். ஸோ அது ஒரு அளவுக்கு மேலே ஏன் பொழுது ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட்ட பொருள் வந்து சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போய் சுகர் அதிகமாகும் பொழுது தான் அதான் சர்க்கரை நோய் என்று கூறுகிறோம். அதனால் சர்க்கரைங்கிறது உடலில் முக்கியமான இருக்க வேண்டிய ஒரு வஸ்து. கீழே போகக்கூடாது. 60க்கு கீழே சர்க்கரை
நாட்டிலே அதிகப்படியாக விழிப்புணர்வு காரணமாக அதிகப்படியாக காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நம்முடைய ஃபுட் ஹேபிட்ஸ், உணவு முறைகள் எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது. அது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். முன்பெல்லாம் நான் ஒரு டிசிப்ளின் இருந்தது. இப்போ எல்லாமே எவ்ரிதிங் ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ ஆகையினாலே மிக வேகமாக நமக்கு இது போன்ற நோய்கள் வந்துவிடுகிறது. ஸோ ஃபாஸ்ட் வே ஆஃப் லிவிங், ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கேட்ச் அப் ஃபாஸ்ட். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த நோய் என்பது மிக பரவலாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது பாரம்பரிய நோயாக கருதப்பட்டாலும் கூட way of living is a triggering factor in most of the cases. இப்போ டயபெட்டிஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு வசதியானவர்களை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு ஐ திங்க் they have access to health care, so they have to manage it properly. அதாவது இந்த நோய் என்பது மேலாண்மை செய்யப்பட வேண்டும். அதாவது இது கியூர்ன்றது கிடையாது. மேனேஜ் to live with it and ensure that you live a healthy life, but still even though you continue to have the disease. ஸோ இதில் ஏழை எளிய மக்கள் அவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதுதான் மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. കാരണം அவங்களுக்கு எழுத்தறிவு இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மத்தியிலே இந்த டயபெட்டிஸ் நோய் அது அறிகுறிகள் என்ன, அதனுடைய பின்விளைவுகள் என்ன, அதை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும், இதை எப்படியெல்லாம் அவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஒரு மிக ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு பணியாக இருக்கிறது. விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு மிக இலவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாடு அரசும் கூட சிறப்பு மருத்துவ முகாம்களை ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நடத்தி வருகிறது. கடந்த அக்டோபர் மாதம் கூட 2 ஒன்றியங்களை நடத்தினோம். திருப்பூர் மற்றும் திருப்புக்குழியில் நடத்தினோம். இது அதில் டயபெட்டிஸ் என்பது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த முகாம்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இந்த நோயை பற்றி அவர்களோட ஃப்ரீ பிளட் டெஸ்டிங் அந்த பரிசோதனை மூலமாக அவர்களுக்கு இந்த நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டவர்களுக்கு அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய அந்த மையங்களை நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு முகாம்களையும் ஏறத்தாழ 400-500 பேர் வராங்க. அந்த டயபெட்டிஸ் அஃபெக்டட் பீப்புள் மற்றும் கிராமத்திலிருந்து. ஸோ நிறைய பேர் இது போன்று இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இதில் வாட் வி கேன் டூ இஸ் தட் அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கேம்பெயின் நடத்தணும்னு வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி the disease, the information about the disease will spread fast. They are all disseminators of information. கிராம அளவிலே அவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள இருக்கக்கூடியவர்கள் இளைஞர் மன்றத்தினர். அந்த ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு பேர் 2 பேர் ஐ திங்க் if we can train them on the disease, the information about the disease, அவருடைய எப்படி நம்ம அந்த நோயின் பின்விளைவுகளை எப்படி குறைக்க முடியும், தவிர்க்க முடியும் என்பதை பற்றி பயிற்சி அளித்தோம்னா கண்டிப்பாக விழிப்புணர்வு வேகமாக பெறும். நாம் முயற்சி எடுக்கிறேன். இப்பொழுது இந்த நோய் தடுப்பு என்று சொல்லும்போது இங்கே சிறிய ஒரு கையேடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே கையேடு வெளியிட்டதுக்கு பாராட்ட வேண்டும். அந்த நம்முடைய வே ஆஃப் லிவிங், அதாவது நம்ம போன லாஸ்ட் இயர் வேர்ல்டு ஹெல்த் டே மெசேஜ் கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு வித்தியாசமான மெசேஜாக இருந்தது. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் டே என்னென்ன அரசாங்க ஸ்பெஷாலிட்டி இருக்குது, என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி தான் மெசேஜ் வரும். போன தடவை ஹெல்த்தி லிவிங்க்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், people should exercise and make it as a method to live a healthy life என்பது லாஸ்ட் இயர் வேர்ல்டு ஹெல்த் டே மெசேஜ். அதை கண்டிப்பாக இந்த டயபெட்டிஸ் வேர்ல்டு டயபெட்டிஸ் டேயில் நாம் அதை நினைவு கூற வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய டயபெட்டிஸ் நோயும் சொல்லும்பொழுது சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இம்பேலன்ஸ், ஒரு அதிகப்படியான உணவு உட்கொண்டு உடம்பிலே தேங்கி விடுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. அதனால் if you are able to take as much food as we require and also ensure that we spend the energy whatever we take as food, அப்பொழுது கண்டிப்பாக நம்முடைய போன்ற அந்த நோயுடைய பின்விளைவு குறைக்கப்படும் என்று
அனைவரும் அறியக்கூடிய உண்மை. அதனால டெய்லி ஐ திங்க் everybody must take a walk or find out some way of making yourself physically fit. That includes me also. I find it very difficult. அதாவது காலையில் இருந்துச்சா ஏதாவது ஒரு வேலை நம்ம நினைக்கக்கூடிய ஒரு வேலை ஒன்று சேர்ந்து வச்சா இன்னொரு வேலை நமக்கு காத்திருக்கும். ஆல்வேஸ் யூ ஹேவ் an overload situation. அப்படி இருக்கும்போது நம்மளால அந்த உடற்பயிற்சி என்பது முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் மேக் இட் ப்ராக்டிஸ். வாரத்துக்கு ஒரு 2 ஏரி பார்க்கறது முடிவு பண்ணிட்டேன். ஸோ தட் இஸ் மை வே ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி அண்ட் மேக்கிங் மைசெல்ஃப் physically fit. ஸோ 4 கிலோமீட்டர் பண்டில் எப்படி காலையில் இருந்துச்சு ஒரு 7 மணிக்கு நடந்தோம்னு சொன்னீங்கன்னா ஐ திங்க் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் மை எனர்ஜி பேலன்ஸ். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி மஸ்ட் ஃபைண்ட் அ வே. ஒவ்வொருத்தரும் அவங்களால இயன்ற அளவுக்கு இந்த உடற்பயிற்சி மூலமாக அவர்கள் இந்த பிசிக்கல் ஃபிட்னஸுக்கும் வழிவகுத்தால் கண்டிப்பாக இது போன்ற நோய்களை கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பது எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால மீண்டும் இந்த மிக கடினமான பணி, அதாவது டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த பற்றியும் டயபெட்டிஸ் அவேர்னஸ், இந்த 2 பணிகளையும் செய்ய வேண்டுமானால் அரசு துறையின் தொண்டு நிறுவனங்களும் இது போன்ற செங்கல்பட்டு டயபெட்டிஸ் கேர் சென்டர் போன்ற மருத்துவ நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டால்தான் இந்த நோயின் பின்விளைவுகளை நாம் தவிர்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான ஒரு முகாமை ஏற்பாடு செய்த இந்த நிறுவனத்தாருக்கும் இவருக்கு உதவி செய்த ஸ்டேட் பேங்க் போன்ற நிறுவனங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. படித்து முடித்து அதுக்கு உடம்பு ஒரு மெடிசன் தெரிஞ்சவங்கள ஹெட்டாக போட்டு அவங்களுக்கு அதை டீச் பண்ணி எஜுகேட் பண்ணி அவங்க வந்து அந்த பேஷண்ட் சொல்லி கொடுக்குற மாதிரி பிளான் வச்சுக்கோங்க சார். தேங்க்யூ. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆலோசனை மறக்காமல் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த விழாவுக்கு முக்கிய விருந்தினர் வந்திருந்து சிறப்பித்த நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு டாக்டர் பிச்சு அவர்களை நினைவு பரிசு கூட வழங்கப்பட கேட்டுக்கொள்கிறேன். இந்த பக்கம்